தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்களின் உச்சி மாநாடு இன்று லண்டனிலே நடந்து முடிந்திருக்கிறது. அந்த மாநாட்டினுடைய சுருக்கம் என்னென்னு சொன்னால், ஒரு வரியில் சொல்ல போனால் சண்டை தொடர்ந்து நடக்க போது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில மோதல்கள் இன்னும் தீவிரமடைய போது, இந்த நிலைமை ஒரு கட்டுப்பாட்டுகளை வார மாதிரியோ அல்லது சண்டை இப்போதைக்கு ஓயிற மாதிரியோ எந்த விதமான அறிகுறியும் இன்றைக்கு தென்படையலை. அன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்னடான்னு சொன்னால், செலன்ஸ்கி போய் அமெரிக்காவில் இந்த மாதிரி சண்டை பிடிச்சு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு அவ்வளவு ஒரு விரிசலை சந்திச்சிருக்குது. அன்றைக்கு நடந்த சம்பவத்துக்கு நேர் எதிரான சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கு. எல்லா நாடுகளும் இன்றைக்கு கலந்து கொண்ட எல்லா நாடுகளும் செலன்ஸ்கி அவர்களை ஆற தழுவி வரவேற்று, நாங்கள் காசாரம், நாங்கள் உதவி செய்கிறோம், நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். பிரித்தானிய அரசாங்கம் ஒருபடி மேலே போய் 1.6 பில்லியன் பவுண்ட்ஸ் இன்றைக்கு கொடுத்திருக்கு. மேலதிகமாக நேற்று எவ்வளவு கொடுத்தது? 2.26 பில்லியன் பவுண்ட்ஸ். அதுக்கு மேலதிகமாக இன்றைக்கு 1.6 பில்லியன் பவுண்ட்ஸ் கொடுத்திருக்குது. ஆயுதங்கள் வாங்குறதுக்கு, குறிப்பாக ஏவுகணைகள் வாங்குறதுக்கு 5000 ஏவுகணைகள் வாங்குறதுக்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யுக்ரைனுக்கு சகல விதமான உதவிகளும் செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட பிரித்தானியாவும் பிரான்சும் முன்னணியில் நின்று உதவி செய்வார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இன்றைய கூட்டத்தில் 4 விதமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு லண்டனில் நடந்த இந்த உச்சி மாநாடு, அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நிச்சயமாக இந்த போரினுடைய இன்னும் ஒரு தரப்பாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும். நிச்சயமாக விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லப்பட்டது, சமாதானத்தை கொண்டு வர போகிறோம், நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு போகிறோம், அமைதியை கொண்டு போகிறோம், அமைதியை கொண்டு போகிறோம் என்று சொல்லி எனக்கண்டா ஒரு விஷயம் உண்மையாக விளங்கவே இல்லை. இந்த அமைதி முயற்சிகளில் ஈடுபடுறது இப்போ 2 தரப்பு. ஒன்று அமெரிக்கா தரப்பு, மற்றது ஐரோப்பிய தரப்பு. அமெரிக்கா தரப்பு என்ன செய்யுது? ரஷ்யா பக்கம் ஒட்டி நிற்குது. உக்ரைனை கணக்கே எடுக்குது இல்லை, முழுக்க முழுக்க ரஷ்யா அந்த பக்கமே நிற்குது. சொல்ல போனால் கிட்டத்தட்ட 100% ரஷ்யாவோட தான் நிற்குது அமெரிக்கா. அப்படி நின்று கொண்டு எப்படி சமாதான முயற்சிகளை ஏற்படுத்த முடியும்? ஏன்னு சொன்னால் அங்கே நடுநிலைமை இல்லை. சரி, அதை விடுவோம். இங்கால ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பிய தலைவர்களை பார்த்தோம்னு சொன்னால் இங்கேயும் நடுநிலைமை இல்லை. ஏன்னு சொன்னால் முழு ஐரோப்பிய தலைவர்களும் உக்ரைன் பக்கம் தான் நிற்கணும். இன்னும் சொல்ல போனால் சண்டை நடக்கிறதுக்கு, யுத்தம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு ஆயுதங்களை கொடுக்கணும், ஏனைய உதவிகளை செய்கிற வாக்குறுதி கொடுக்கணும். ரஷ்யா பற்றி வாயே துறக்கல. எனவே அங்கேயும் நடுநிலைமை இல்லை, இங்கேயும் நடுநிலைமை இல்லை. இப்படியான 2 பக்கத்தையும் வச்சுக்கொண்டு எப்படி அந்த 2 நாடுகளும் சமாதானத்துக்கு வர முடியும், எப்படி சண்டை ஓய முடியும் என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே இந்த ஒரு கிழமையில் நடந்த சம்பவங்கள், போன திங்கட்கிழமையிலிருந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரை இவ்வளவு காலம் நடந்த இந்த சம்பவங்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அந்த யுத்தத்தை தொடர்ந்து அதிகரிக்கிறதுக்காகவா அல்லது சமாதானத்தை கொண்டு வரதுக்காகன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி, மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்கிடையில இந்த படத்திற்கா நீங்க பார்க்கணும், இதுல எத்தனை தலைவர்களை நீங்க பார்க்கிறீர்கள்? ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருக்கிற அத்தனை தலைவர்களையும் உங்களால பார்க்க முடியுதான்னு கேட்டா இல்லவே இல்லை. இதுல ஒரு 18-19 பேர் தான் நிக்கணும். ஐரோப்பிய நாடுகளினுடைய அனைத்து நாடுகளிலும் இன்றைய மாநாட்டில் கலந்து கொள்ளல. இன்றைக்கு நடந்த மாநாட்டை எப்படி சொல்றதுன்றே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னு சொன்னா இது உலக நாடுகளின் மாநாடா என்று கேட்டா நிச்சயமாக இல்லை, நிறைய நாடுகள் கலந்து கொள்ளல. நேட்டோ நாடுகளினுடைய மாநாடான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை, அமெரிக்கா கலந்து கொள்ளல. சரி, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய மாநாடு கேட்டால் அதுவும் இல்லை. என்று சொன்னால் நிறைய ஐரோப்பிய நாடுகள் இதில் கலந்து கொள்ளல. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் மட்டும்தான் இதில் கலந்து கொண்டிருக்குது. அப்படி என்று சொன்னால் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு யுக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கவோ அல்லது யுக்ரைனுக்கு நிதி உதவி வழங்கவோ விருப்பம் இல்லையா என்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு ஒரு பெரிய பதில் ஒன்று இருக்குது. நிச்சயமாக இதுக்குள்ள பிளவுகள் இருக்குது. உக்ரைனுக்கு உதவி செய்கிற இந்த விஷயத்தில் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் ஒரே கருத்தில் இல்லை, ஒரே முடிவில் இல்லை. எங்களுக்கு ஏன் தேவையில்லாமல் இல்லை, நாங்களே தேவையில்லாம கொண்ட காசை கொடுக்கணும், எங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு போய் நாங்களே தேவையில்லாமல் உக்ரைனுக்குள்ள கொண்ட கொட்டணும் என்று சொல்லி சில நாடுகள் சிந்திக்குது. சில நாடுகள் ஒதுங்கி போகுது. சில நாடுகள் அமெரிக்கா அதிலிருந்து வெளியில் போன பிறகு தாங்களும் ஒதுங்கி போவோம், எதுக்கு தேவையில்லாமல் சோழி என்று சொல்லி ஒதுங்கி போக ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே சுருக்கமாக சொல்ல போனால் இன்றைக்கு நடந்த இந்த கூட்டம் ஐரோப்பிய நாடுகளினுடைய ஒற்றுமையை காட்டுதா, ஐரோப்பிய நாடுகளினுடைய பிளவை காட்டுதா? இது எங்கள் முன்னால் இருக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் கண்டே ஆகணும். ஏன்னு சொன்னால் இது யாருக்கோ நடக்கிற பிரச்சனை இல்லை, எங்களுக்கு நடக்கிற பிரச்சனை, எங்களுக்கு நடக்க போகிற பிரச்சனை. என்னென்னு சொன்னால் நாங்கள் பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளில் நாங்கள் வசிக்காத நாடுகளே இல்லை. ஐரோப்பிய நாடுகளில் எல்லா நாடுகளையும் நாங்கள் இருக்கிறோம். எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் இருந்தும் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கள். எனவே எல்லா நாடுகளுக்கும் ஏதோ ஒரு நெருக்கடி வரப்போகுது. அந்த நெருக்கடி, அந்த சிக்கல், அந்த பிரச்சனையை
பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் ஒரு வசனத்தில் வந்து வர்ணிக்கிறார். என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து வரலாற்றினுடைய கிராஸ் ரோட்ஸில் நிற்கிறோம். கிராஸ் ரோட்ஸ் அதாவது வந்து தமிழில் சொல்லப்போனால் நாங்கள் வரலாற்றினுடைய ஒரு திருப்பத்தில் நிற்கிறோம், வரலாற்றினுடைய ஒரு முச்சந்தியில் நிற்கிறோம், அல்லது வரலாற்றில் நடுத்தருவில் நிற்கிறோம்னு சொன்னால் கூட ஓகே தான். அப்படி மொழிபெயர்த்தால் கூட அது சரியாக தான் பெறும். என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையை வந்து அப்படி வர்ணிச்சுக்கிறார். இந்த பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு சமாதான முயற்சி நோக்கி போகுது, உண்மையிலேயே சமாதானம் பெறப்போகுது என்று சொன்னால் இப்படியான ஒரு வசனத்தை சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இப்படியான ஒரு வசனம் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வலி சேர்க்கும் விதமாக இன்னும் ஒரு வசனம் என்று சொல்லியிருக்கார். அதாவது கோலிஷன் ஆஃப் வில்லிங் என்று சொல்லி இன்னும் ஒரு வசனம் சொல்லியிருக்கார். கோலிஷன் ஆஃப் வில்லிங் என்று சொல்லி, அதாவது விருப்பப்பட்டு இணைஞ்சு கொள்றது என்று சொல்லி இதுக்கு நேரடியான அர்த்தம் இருக்குது. இதுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஏதோ ஒரு முக்கியமான தேவைக்காக தற்காலிகமான முறையில் ஒன்றிணைந்து பணியாற்று என்று சொல்லி. எதுக்காக இந்த வசனத்தை கியர் ஸ்டார்மர் அவர்கள் உச்சரிக்கணும் அப்படி என்று சொன்னால், எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்கும் இது விருப்பம் இல்லை. விருப்பப்பட்டாக்கள் வாங்கோ, உங்களுக்கு சம்மதம்டா வாங்கோ, நாங்கள் சேர்ந்து வந்து சண்டை செய்யணும், சேர்ந்து வந்து உக்ரைனை காப்பாற்றணும், நீங்கள் வந்து விருப்பப்படுற மாதிரி தெரியலை என்று சொல்லி கணக்கர்த்தங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே வந்து கனடா வந்து ஜாயின் பண்ணுமா, துருக்கி வந்து ஜாயின் பண்ணுமான்னு சொல்லி எல்லாம் இப்போ ஊடகவியலாளர்கள் மத்தியில் வந்து கேள்விகள் கேட்கப்படுது. எனவே அதுக்கான பதில்களை வந்து நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம். எனவே எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து மிக தெளிவாக விளங்குது என்று சொன்னால், ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக பிரித்தானியாவும் பிரான்சும் தலைமையேற்று நடத்துகிற இந்த ஒரு இணைவில் வந்து எல்லா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இல்லை, எல்லா உலக நாடுகளும் இல்லை, மிக முக்கியமாக அமெரிக்கா இல்லை. எனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சண்டைக்கான தயார்படுத்தலா, சமாதானத்துக்கான தயார்படுத்தலா? உண்மையிலேயே வந்து சமாதானத்துக்கான தயார்படுத்தல் என்று சொன்னால், இன்றைய கூட்டத்தில் வந்து ரஷ்யா சார்ந்த ஒரு முடிவெடுத்திருக்கணும். ரஷ்யாவுக்கு சொல்கிறதுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அங்கே உருவாக்கப்பட்டிருக்கணும். எல்லா நாடுகளும் சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறோம், அதை வந்து ரஷ்யாவுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறோம் என்று சொல்லி. இன்றைக்கு கியர் ஸ்டார்மர் சொன்னவர் என்னென்னு சொன்னால், இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை கொண்டு போயிட்டு நாங்கள் அமெரிக்காவுக்கு அறிவிப்போம் என்று சொல்லி சொன்னவர். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அமெரிக்காவையும் உள்வாங்கி கொண்டு தான் நாங்கள் இந்த முயற்சிகளில் ஈடுபடுவோம் என்று சொன்னவர், அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்று சொன்னவர். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ரஷ்யா பற்றி வாயை துறக்கல, ஒரு வசனம் கூட சொல்லல. அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவை புறந்தள்ளி போட்டு இந்த ஐரோப்பிய நாடுகள் எப்படி சமாதானத்தை கொண்டு வர போகிறார்கள்? இது எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அப்படி இல்லை என்று சொன்னால், எப்படி அமெரிக்காவினுடைய பைடன் நிர்வாகம் இதுக்கு ஆதரவு கொடுத்ததோ, ஐரோப்பிய நாடுகளோட சேர்ந்து ஆதரவு அளித்ததோ, அதே போல டொனால்ட் ட்ரம்ப் அவர்களையும் இன்னும் ஒரு 2-3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஏதாவது சொல்லிக்கிள்ளி அவரையும் வந்து தங்களோட சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையில் இந்த ஐரோப்பிய நாடுகள் செயல்படுதா என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால், அமெரிக்காவை சேர்க்காமல் ஒன்றுமே செய்ய முடியாது, எதையொன்றையுமே வெற்றிகரமாக செய்ய முடியாது. எனவே திரைமறைவுக்கு பின்னால் மிகப்பெரிய திட்டங்களும் மிகப்பெரிய பிளானும் இருக்குது. இதுக்கு பின்னால் என்னமோ ஒன்று இருக்குது. ஆனால் அது வந்து நிச்சயமாக சமாதானத்தை நோக்கின பயணம் போல தெரியவே இல்லை. சமாதானம் தான் வேணும் என்று சொன்னால், இன்றைக்கு எதுக்கு இவ்வளோ காசு அள்ளி கொடுக்குறீங்கள், எதுக்கு இவ்வளோ ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு முன் வாரீங்கள், எதுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்புகளும் கொடுப்போம் என்று சொல்லி சொல்றீங்கள்? ஆகவே இதுக்குள்ள இன்னமும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதோட பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான கவனிக்கத்தக்க வசனம் ஒன்று சொல்லியிருக்கார். என்னென்று சொன்னால், ஏனைய ஐரோப்பிய நாடுகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அவர்கள் விழித்தள வேண்டும், அவர்கள் பாதுகாப்புக்காக அதிக நிதி ஒதுக்க வேண்டும், உக்ரைனில் முன்னெடுக்கப்படுகின்ற சமாதான முயற்சிகளுக்கு வந்து அவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட அது ஒரு எச்சரிக்கை, அது ஒரு நிச்சயமாக ஒரு எச்சரிக்கை, அது வேண்டுகோள் எல்லாம் இல்லை, அதுக்கேற்றபடி தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் இதில் கலந்து கொள்ளல, அவர்கள் வந்து வெளியில் நிற்கணும். எனவே அவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தான் இது. சில நாடுகள் இப்போ யோசிக்கும் போறதுக்கு, ஏண்டா ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்ந்தோம், இவங்களோட சேர்ந்து தேவையில்லாமல் நாங்களும் சாக வேண்டி கிடக்க என்று சொல்லி நிற்கிறாங்களோ இன்னும் தெரியல. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் வந்து ஒன்று கொண்டு சமமான நாடுகள் கிடையாது. அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், ஆட்பலத்திலேயா இருக்கலாம், அல்லது நில வளத்திலேயா இருக்கலாம். எல்லா நாடுகளும் சமம் இல்லை. அங்கே பணக்கார நாடுகளும் இருக்குது, ஏழை நாடுகளும் இருக்குது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு உதவி செய்து தூக்கிவிட்டு அப்படித்தான் இந்த ஒன்றியம் போய்கொண்டிருக்கே தவிர மற்றபடி எல்லா நாடுகளும் வந்து ஈக்குவல் இல்லை. இப்போ பிரித்தானியாவும் பிரான்ஸும் வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறதுக்காக இன்னும் ஒரு நாடு, சின்ன நாடு வந்து அள்ளி கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, அப்படி கொடுக்கவும் மேலாது. எனவே இதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ண போயணும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் சுருக்கமாக சொல்ல போனால், இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒருங்கிணைவு இருந்த மாதிரி தெரியல. அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிளவுகள், இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கக்குள்ள அதுதான் தெளிவாக விளங்குது.
விளங்குது. அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளவுகள்லாம் வந்து தெள்ள தெளிவாக தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவும் வந்து இராணுவ பயிற்சி மற்றும் புலனாய்வு தகவல்களை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அறிவிச்சிருக்குது. ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அந்த வாக்குறுதியை வழங்கியிருக்கிறார். உக்ரைனுக்கு வந்து தன்னுடைய ஆதரவை வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறார். அது வந்து அமெரிக்காவுக்கு வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும் அல்லது எந்த அளவுக்கு அமெரிக்கா அதை ரசிக்கும் என்று சொல்லி தெரியல. எனவே அது கூட அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான அந்த முரண்பாட்டை வந்து இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு உக்ரைனுக்கு வந்து 2 பிரதானமான பணி இருக்குது. ஒன்று வந்து அங்கே களம் சண்டை களத்தை வந்து முன்னகர்த்தணும், சண்டை களத்தை வந்து கவனிக்கணும். மற்றது வந்து அமெரிக்காவை கவனிக்கணும், இந்த உறவுகளை வந்து சீர்படுத்தணும். இப்படியான நிறைய வேலைகள் இருக்குது. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று எழுது. உண்மையை சொல்ல போனால் இந்த சண்டையை வந்து கடந்த 3 வருஷமாக நடத்தினது உண்மையிலேயே உக்ரைனா என்று கேட்டால் கடைசி வரைக்கும் இல்லை. உக்ரைனுக்கு வந்து இவர்கள் பின்னுக்கிருந்து ஆதரவு கொடுத்திருக்காட்டி வரும் 3 நாளில் ரஷ்யா அந்த கதையை முடிச்சிருக்கும் என்றதை உக்ரைனிய ஜனாதிபதியை ஒத்துக்கொள்கிறார். அப்படி பார்க்கக்குள்ள கடந்த 3 வருஷமா இந்த சண்டை வந்து இழுபடுதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருந்தவர்கள் தான் காரணம். எனவே உக்ரைனை கொண்டு போயிட்டு முன்னுக்கு விட்டுட்டு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை என்ற பெயரில் உண்மையாக சண்டை பிடிச்சது ரஷ்யாவும் ஐரோப்பிய நாடுகளும் தான். அதில் அமெரிக்காவும் சேர்ந்திருந்தது. இப்போ அமெரிக்கா வந்து வெளியில் வந்துட்டுது. எனவே இந்த சண்டை வந்து எதுக்கான சண்டை, யாருக்கான சண்டை, எதை நோக்கின சண்டைன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அடுத்த வரும் நாட்களில் எங்களுக்கு மிக தெளிவான ஒரு பதில் ஒன்று கிடைக்கும். இன்றைக்கு நடந்த இந்த மாநாட்டுக்கு அமெரிக்காவினுடைய பதில் என்ன, ரஷ்யாவினுடைய பதில் என்னன்றது இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் விரையில். எனவே அந்த தகவல்கள் எல்லாம் வந்தா பிறகு அவைகளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா பிறகு இன்னும் கூடுதலான தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஆனால் அன்பான உறவுகளே, ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம், நாங்கள் எல்லாரும் ஐரோப்பிய நாடுகள் எல்லா இடமும் பரவி வாழ்கிறோம். இந்த சண்டையோட சம்பந்தப்பட்ட சகல நாடுகளிலேயும் நாங்கள் வசிக்கிறோம். எனவே இது எங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடிய பிரச்சனையாகத்தான் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் வசிக்காத நாடுகளே இல்லை, எல்லா நாடுகளும் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகியிருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறுக்க முடியாத உண்மை, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சமாதானத்துக்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை.